Welcome to 6th Standard Social Science class, Term 2, Unit 2, Part 1, Great Thinkers and New Faiths. Children, last class we saw about Vedic culture in North India and Megalithic culture in South India. Now we are going to learn about intellectual awakening. Intellectual awakening. The 6th century BC is regarded as an important period in the history of ancient India, as a landmark period in the intellectual and spiritual development in India. Historian Will Durant has rightly called it the shower of stars. Intellectual awakening அப்படின்னா அறிவு மலர்ச்சி காலம். கிமு 6ஆம் நூற்றாண்டு பண்டைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டம் ஆகும். இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக அக்காலம் விளங்குகிறது. வரலாற்று அறிஞர் வில்டுராண்ட் இக்காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று பொருத்தமாக வர்ணிக்கிறார். சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ். அங்காஸ், ஜெயின் டெக்ஸ்ட்ஸ், திரிபிடகாஸ் அண்ட் ஜாதகாஸ், புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ஸ். சோர்சஸ் அப்படின்னா சான்றுகள், அதாவது இலக்கிய சான்றுகள். அங்கங்கள் சமண நூல்கள், திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள். Causes for the rise of intellectual awakening and the birth of Buddhism and Jainism. There were several reasons for the rise of new intellectual awakening. Some of the exploitative practices that paved way for new faiths include the complex rituals and sacrifices advocated in the later Vedic period, expensive sacrificial ceremonies, superstitious beliefs and practices that confuse the common man. Causes for the rise of intellectual awakening and the birth of Buddhism and Jainism. அப்படின்னா அறிவு மறுமலர்ச்சிக்கும் சமணம் பௌத்தம் ஆகியவை தோன்றியதற்குமான காரணங்கள். புதிய அறிவு மறுமலர்ச்சி ஏற்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏற்கனவே இருந்த சமயத்தின் பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல் நடைமுறைகள் புதிய நம்பிக்கைகள் தோன்றுவதற்கு வழியமைத்து கொடுத்தன. அவை யாவன? பின்வேத காலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும், அதிக அளவில் செலவு செய்ய வேண்டி இருந்த வேள்விச் சடங்குகள், மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை குழப்பமடைய செய்தன. உபனிஷத்ஸ் thought as alternative to sacrificial rites were too philosophical, which a lay person could not understand. Slavery, caste system, gender discrimination also contributed to the new awakening. வேள்விச் சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிடத தத்துவங்களை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அடிமை முறை, சாதி முறை மற்றும் பாலியல் பாகுபாடுகளும் புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கு காரணமாயின. Origin of Jainism. Jainism is one of the world's oldest living religions. Jainism grounds itself in 24 Tirthankaras. A Tirthankara is the one who revealed religious truth at different times. The first Tirthankara was Rishabha and the last one was Mahavira. Jainism gained prominence under the aegis of Mahavira during the 6th century BC. Origin of Jainism அப்படின்னா சமண மதத்தின் தோற்றம். உலகின் மிக பழமையான தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களில் சமணமும் ஒன்றாகும். சமணம் 24 தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது. தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் ஆவர். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர், கடைசி தீர்த்தங்கர் மகாவீரர் ஆவார். கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது. ஒரிஜினல் நேம் வர்தமானா, பிளேஸ் ஆஃப் பர்த் குந்தகிராமா நியர் வைஷாலி, பீகார். பேரண்ட்ஸ் சித்தார்த்தா, திரிஷலா. பிளேஸ் ஆஃப் டெத் பாவபுரி, பீகார். இயற்பெயர் வர்த்தமானர். பிறப்பு வைஷாலிக்கு அருகேயுள்ள குந்தகிராமம், பீகார். பெற்றோர் சித்தார்த்தர், திரிசலா. இறப்பு பாவபுரி, பீகார். மகாவீரா, the great hero. Vardhamana, meaning prosperous, was a Kshatriya prince. However, at the age of 30, he renounced his princely status to adopt an ascetic life.
He undertook intense meditation. After 12.5 years of rigorous penance, Vardhamana attained omniscience or supreme knowledge known as Kevala. மகாவீரர் த கிரேட் ஹீரோ அப்படின்னா மகாவீரர் தலை சிறந்த வீரர். வர்தமானர் ஒரு சத்திரிய இளவரசர். இருந்த போதிலும் அவர் தன்னுடைய 30வது வயதில் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டுவிட்டு துறவறம் மேற்கொண்டார். தீவிரமான தியானத்தை மேற்கொண்டார். 12.5 ஆண்டுகால கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்நிலைக்கு கைவல்ய என்று பெயர். Thereafter he became Jinnah, meaning one who conquered worldly pleasure and attachment. His followers are called Jains. Mahavira reviewed the ancient Shramanic traditions and came up with new doctrines. Therefore, he is believed to be the real founder of Jainism. கைவல்ய என்ற நிலையை அடைந்த பின்னர் அவர் ஜின்னா என அழைக்கப்பட்டார். இவரை பின்பற்றியவர்கள் சமணர் என்று அழைக்கப்பட்டனர். மகாவீரர் பண்டைய சிரமணிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார். அவற்றின் அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார். ஆகவே இவர்தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் என நம்பப்படுகிறது. Unique teachings of Jainism. Jainism denies gods as the creator of universe. Basic philosophy of Jainism is ahimsa or non-violence. Ultimate aim of Jainism is attaining moksha or ending the cycle of birth, death, rebirth. Unique teachings of Jainism அப்படின்னா சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள். இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம். முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியமாகும். Jains reject the belief in last judgment, where God, a supreme being, decides who goes to heaven or hell. Jainism advocates that the goodness or quality of one's life is determined by one's karma. இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் மறுக்கிறது. இறுதி தீர்ப்பு என்பது யார் சொர்க்கத்திற்கு செல்வது, யார் நரகத்திற்கு செல்வது என்பதை கடவுள் தீர்மானிப்பார் என்ற நம்பிக்கை. ஒருவருடைய வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்மவினையால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சமணம் ஆதரிக்கிறது. வாட் இஸ் கர்மா? The belief that a person's actions in this life determine the quality of his or her later part of the current life and the next incarnation. What is karma அப்படின்னா கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன? இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையை அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும். Triratnas or three jewels. Mahavira exhorted the three-fold path for the attainment of moksha and for the liberation from karma. They are right faith, right knowledge, right action. Triratnas or three jewels அப்படின்னா திரிரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் 3 வழிகளை அறிவுறுத்துகிறார். அவை நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். மோக்ஷா, லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத். மோக்ஷா மீன்ஸ் மோட்சம். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ஆகும். ஜெயின் கோட் ஆஃப் கண்டக்ட். மகாவீரா ஆஸ்க்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு லிவ் அ விர்ச்சுவஸ் லைஃப். In order to live a life filled with sound morals, he preached 5 major principles to follow. They are ahimsa, not to injure any living beings; satya, to speak truth; asatya, not to steal; abhrigraha, not to own property; brahmacharya, celibacy. ஜெயின் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னா சமணத்தின் நடத்தை விதிகள். மகாவீரர் தன்னை பின்பற்றுவோரை ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள கோரினார். அப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொள்ள 5 கொள்கைகளை போதித்தார். அவை அகிம்சை,
எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. சத்யா, உண்மையை மட்டுமே பேசுதல். அஸ்தேயா, திருடாமை. அபரிக்கிரகா, பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது. பிரம்மச்சாரியா, திருமணம் செய்து கொள்ளாமை. கௌதம சுவாமி, a chief disciple of Mahavira, compiled the teachings of Mahavira called ஆகம சித்தாந்தா. அப்படின்னா மகாவீரரின் தலைமைச் சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும். திகம்பராஸ் அண்ட் ஸ்வதம்பராஸ். Jainism split into two sects. Tigambaras are orthodox and conservative followers. Monks of the Tigambara sect wear any clothes and live naked. They are forbidden to have any kind of possession. Tigambaras believe that women cannot achieve nirvana or liberation directly. திகம்பராஸ் அண்ட் ஸ்வதேம்பராஸ் அப்படின்னா திகம்பரரும் ஸ்வேதாம்பரரும். சமணம் திகம்பரர், ஸ்வதேம்பரார் என இரு பிரிவுகளாக பிரிந்தது. திகம்பரர் வைதீக பழமைவாத போக்குடைய சீடர்கள். திகம்பரர் பிரிவைச் சேர்ந்த சமண துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை, நிர்வாணமாக வாழ்ந்தனர். அவர்கள் எந்தவிதமான உடைமையையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என திகம்பரர் நம்பினர். Swadambaras. The Swadambaras are considered progressive. Monks of Swadambaras sect wear white robes. They are permitted to have Rajaharana, begging bowl and book. Swadambaras believe that women are equal capable to achieve liberation as men. ஸ்வேதாம்பரர். ஸ்வேதாம்பரர்கள் முற்போக்கானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஸ்வேதாம்பர பிரிவைச் சேர்ந்த துறவிகள் வெள்ளை நிற ஆடைகளை அணிகின்றனர். ராஜோகரணா அப்படின்னா கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம், பிச்சை பாத்திரம், புத்தகம் ஆகியவை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். ஆண்களைப் போலவே பெண்களும் விடுதலை பெற சமமான தகுதிகளை கொண்டுள்ளனர் என ஸ்வேதாம்பரர்கள் நம்புகின்றனர். Reasons for the spread of Jainism. The following are the main reasons for the wide acceptance of Jainism in India: use of people's language, intelligible teachings, support from rulers and traders, perseverance of Jain monks. Reasons for the spread of Jainism அப்படின்னா சமணம் பரவியதற்கான காரணங்கள். இந்தியாவில் சமணம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான காரணங்கள்: மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டன, புரிந்து கொள்ளும்படியான போதனைகள், அரசர்கள் மற்றும் வணிகர்களின் ஆதரவு, சமண துறவிகளின் விடாமுயற்சி. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம். சமணம் இன் தமிழ்நாடு. In ancient Tamil literature, Jainism is referred to as Samanam. There is a Samanar hill or Samanar Malai in Keelakuyilkudi village, 15 km away from Madurai. The images of Tirthankaras created by Jain monks are found in the hill. It is a protected monument of Archaeological Survey of India. Influence of Jainism in Tamil Nadu அப்படின்னா தமிழகத்தில் சமணத்தின் செல்வாக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகின்றனர். மதுரையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் ஒரு குன்று உள்ளது. சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் இம்மலையில் காணப்படுகின்றன. இவை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படும் நினைவு சின்னமாக உள்ளது. In Aritapatti, a small village 25 km from Madurai, on one side of Kalinjamalai hill, there are Jain caves called Pandavar Padukai. Pandavar Padukai is the bed of Jain saints. There is a reference to Aravur Palli, place of living for Jain monks in Manimegalai. மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்சமலை உள்ளது. இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் உள்ளன. சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகளே பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படுகிறது.
அறவோர் பள்ளி என்பது சமணத் துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பு உள்ளது. அறவோர் பள்ளி என்பது சமணத் துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பு உள்ளது. According to சிலப்பதிகாரம், when Kovalan and Kannagi were on their way to Madurai, Kaundiadigal, a female Jain monk, pleased the couple and accompanied them. Pugar, Urayur, Madurai, Vanchi, Kanji all had Jain monasteries. Jina Kanji, Tirupparuthi Kundram, a village in Kanjipuram, has two ancient Jain temples. This village was once called Jinna Kanji. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமண பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் சமண மடாலயங்கள் இருந்துள்ளன. ஜைன காஞ்சி காஞ்சிபுரத்திலுள்ள திருப்பருத்தி குன்றம் என்ற கிராமத்தில் 2 பழமையான சமண கோவில்கள் உள்ளன. இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்பட்டுள்ளது. திருப்பருத்தி குன்றம் சித்தன்ன வாசல் சிதாரல் மலைக்கோவில். Children, so far we have learnt about intellectual awakening, origin of Jainism, Mahavira, unique teachings of Jainism, Jain code of conduct, influence of Jainism in Tamil Nadu. Okay children, we will meet in the next video. Thank you.